10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் 2வது பாடம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.5ல் 13வது கணக்கு பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். ஒரு குளிர்காலத்தில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை ஊட்டியில் வெப்பநிலை கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன. திங்கட்கிழமை முதல் புதன்கிழமை வரை உள்ள வெப்பநிலைகளின் கூடுதல் 0 டிகிரி சென்டிகிரேட் மற்றும் புதன்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை உள்ள வெப்பநிலைகளின் கூடுதல் 18 டிகிரி சென்டிகிரேட் எனில் 5 நாட்களின் வெப்பநிலைகளை காண்க. அதாவது ஊட்டியில் குளிர்காலத்தில் திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் இருக்கிற வெப்பநிலைகளை கூட்டுத்தொடர் வரிசையாக அமைச்சிருக்காங்க. சரியாப்பா? அதில் திங்கட்கிழமையிலிருந்து புதன்கிழமை வரை உள்ள வெப்பநிலைகளோட கூடுதல் 0 டிகிரி. அதே இது புதன்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் இருக்கிற வெப்பநிலைகளோட கூடுதல் 18 டிகிரி. அப்போ 5 நாட்களோட வெப்பநிலைகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியாப்பா? கணக்கு செய்வோமா? தீர்வு: கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள 5 உறுப்புகள் நமக்கு தெரியாது, அதனால நம்மளா கன்சிடர் பண்ணிக்கணும். ஏ ஏ பிளஸ் டி ஏ பிளஸ் 2டி ஏ பிளஸ் 3டி ஏ பிளஸ் 4டி. இப்போது திங்கட்கிழமை வெப்பநிலையை ஏ டிகிரி சென்டிகிரேட்னு எடுத்துக்கணும். செவ்வாய்க்கிழமை வெப்பநிலையை ஏ பிளஸ் டி டிகிரி சென்டிகிரேட்னு எடுத்துக்கணும். புதன்கிழமை வெப்பநிலையை ஏ பிளஸ் 2டி டிகிரி சென்டிகிரேட்னு எடுத்துக்கணும். வியாழக்கிழமை வெப்பநிலையை ஏ பிளஸ் 3டி டிகிரி சென்டிகிரேட்னு எடுத்துக்கணும். வெள்ளிக்கிழமை வெப்பநிலையை ஏ பிளஸ் 4டி டிகிரி சென்டிகிரேட்னு எடுத்துக்கணும். சரியாப்பா? திங்கட்கிழமை முதல் புதன்கிழமை வரை உள்ள வெப்பநிலைகளின் கூடுதல் 0 டிகிரி சென்டிகிரேட். அப்போ நான் எதை கூட்டணும்ப்பா? ஏ பிளஸ் டி பிளஸ் ஏ பிளஸ் 2டி கூட்டணும். சரியாப்பா? அது எதுக்கு சமமாக இருக்கும்? 0 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு சமமாக இருக்கும். ஏ பிளஸ் டி பிளஸ் ஏ பிளஸ் 2டி = 0. இப்போ பாருங்கள், எத்தனை ஏ இருக்குது? 1 2 3 3 ஏ எழுதிட்டோமா? எத்தனை டி இருக்குது? டி 2டி, அப்போ 3டி. 3a பிளஸ் 3d = 0 டிகிரி சென்டிகிரேட். இதை சமன்பாடு 1ன்னு எடுத்துக்கணும். சரியாப்பா? புதன்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை வெப்பநிலைகளின் கூடுதல் 18 டிகிரி சென்டிகிரேட். அப்போ இங்கே எதுலேருந்து எது வரைக்கும் கூட்டணும்ப்பா? புதன்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் இருக்கிற வெப்பநிலைகளை கூட்டணும். ஏ பிளஸ் 2டி பிளஸ் ஏ பிளஸ் 3டி பிளஸ் ஏ பிளஸ் 4டி, இது எல்லாம் சேர்ந்து 18 டிகிரி சென்டிகிரேட்னு இருக்கும். சரியாப்பா? அதை தான் இங்கே எழுதியிருக்காங்க பாருங்கள். ஏ பிளஸ் 2டி பிளஸ் ஏ பிளஸ் 3டி பிளஸ் ஏ பிளஸ் 4டி = 18 டிகிரி சென்டிகிரேட். இப்போ பாருங்கள், ஏவா கூட்டணும். ஏ ஏ ஏ 3 ஏ இருக்குது. சரியா? டியா கூட்டுங்க பார்ப்போம். 2டி 3டி 4டி. இப்போ 2 + 3 5, 5 + 4 9, 9டி வரும். சரியா? 3a + 9d = 18. இதை சமன்பாடு 2ன்னு எடுத்துக்கணும். சரியாப்பா? இப்போது சமன்பாடு 2ஐயும் சமன்பாடு 1ஐயும் எழுதி தீர்த்தோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். சரியாப்பா? சமன்பாடு 2 என்னப்பா இருக்குது? 3a + 9d = 18. சமன்பாடு 1 3a + 3d = 0. இப்போ கீழே உள்ள சமன்பாட்டில் குறியீடுகளை மாற்றணும். மைனஸ் மைனஸ் மைனஸ்னு மாற்றிடணும். இப்போ ப்ளஸ் 3ஏவும் மைனஸ் 3ஏவும் அடியாயிரும். சரியா? 9டியிலேருந்து 3d போச்சுன்னா 6d, ப்ளஸ் 9dன்னு இருக்கிறனால ப்ளஸ் 6d. சரியா? 18லேருந்து இங்கே மைனஸ்னு இருக்கா, மைனஸ் 0ன்னு போனாலும் 18 தான் கிடைக்கும். 6d = 18. அப்போ டி கண்டுபிடிக்கணும்னா பெருக்கல்ல இருக்கிற 6 ஆப்போசிட் சைடுக்கு வந்தால் வகுத்தல்ல மாறிடும். டி = 18/6. 6ஆல் அடித்து கொடுத்தீங்கன்னா 1 6 6 3 18. அப்போ டி = 3. சரியா? டி = 3 என்பதை சமன்பாடு 1ல் பிரதியிட. சமன்பாடு 1 என்னப்பா? 3a + 3d = 0. சரியா? இதில் டியோட மதிப்பை பிரதியிடணும். 3a + 3 × 3 = 0. அப்போ 3a + 3 × 3னா 9 வரும். சரியா? 9 = 0. இப்போ நமக்கு 3a தேவை. அப்போ ப்ளஸ் 9 ஆப்போசிட் சைடு போச்சுன்னா மைனஸ் 9ன்னு மாறும். சரியாப்பா? அப்போ 3a = -9. இப்போ நமக்கு ஏ மட்டும் தேவை.
அப்போ பெருக்கல்ல இருக்க 3 ஆப்போசிட் சைடு போச்சுன்னா வகுத்தல்ல மாறும். சரியாப்பா? ஏ ஈக்குவல் -9/3. இப்போ 3ஆல் அடித்து கொடுக்கலாமா? அப்போ எப்படி வரும் பாருங்கள். 1 3 3 3 9. அப்போ -3. ஏ ஈக்குவல் -3. சரியா? இப்போ திங்கட்கிழமை வெப்பநிலை என்னவா இருக்கும்? ஏ தான் திங்கட்கிழமை வெப்பநிலை. அப்போ -3 டிகிரி சென்டிகிரேட். செவ்வாய்க்கிழமை வெப்பநிலை ஏ ப்ளஸ் டி. சரியா? அப்போ -3 + 3. அப்போ -3 + 3னா ரெண்டும் அடியாயிரும், 0 தான் கிடைக்கும். சரியாப்பா? புதன்கிழமை வெப்பநிலை அப்படின்னா ஏ ப்ளஸ் 2D. ஏக்கு -3ன்னு பிரதிடணும், ப்ளஸ் 2 × 3. -3 ப்ளஸ் 3 6. அப்போ -3 + 6ன்னு வரும். 6லேருந்து 3 போச்சுன்னா 3, ப்ளஸ் 6ங்கிறனால +3ன்னு கிடைக்கும். புதன்கிழமை வெப்பநிலை 3 டிகிரி சென்டிகிரேட். வியாழக்கிழமை வெப்பநிலை = ஏ ப்ளஸ் 3D டிகிரி சென்டிகிரேட். சரியா? ஏக்கு பதிலாக -3ன்னு பிரதிடுறீங்க, 3 × டிக்கு பதிலாக 3ன்னு பிரதிடுறோம். சரியாப்பா? -3 ப்ளஸ் 3 × 3 என்னப்பா வரும்? 9. அப்போ 9லேருந்து 3 கழிச்சு 9 ப்ளஸ்ன்னு இருக்கனால ப்ளஸ்ன்னு ஆன்சர் வரும். சரியா? 9லேருந்து 3 கழிச்சு என்னப்பா வரும்? 6 வரும். வியாழக்கிழமை வெப்பநிலை 6 டிகிரி சென்டிகிரேட். வெள்ளிக்கிழமை வெப்பநிலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா ஏ ப்ளஸ் 4D டிகிரி சென்டிகிரேட்னு இருக்கும். சரியா? அப்போ ஏக்கு பதிலாக -3ன்னு பிரதிடணும், ப்ளஸ் 4 × டிக்கு 3ன்னு பிரதிடணும். சரியா? -3 ப்ளஸ் 4 12 டிகிரி. சரியாப்பா? இப்போ 12லேருந்து 3 போச்சுன்னா 9, ப்ளஸில் இருக்கிறதுனால +9 டிகிரி சென்டிகிரேட். வெள்ளிக்கிழமை வெப்பநிலை என்ன வரும்? +9 டிகிரி சென்டிகிரேட். ஒவ்வொரு கிழமைக்கும் வெப்பநிலை கண்டுபிடிச்சாச்சு. திங்கட்கிழமை வெப்பநிலை -3 டிகிரி சென்டிகிரேட். செவ்வாய்க்கிழமை வெப்பநிலை 0 டிகிரி சென்டிகிரேட். அடுத்து புதன்கிழமை வெப்பநிலை 3 டிகிரி சென்டிகிரேட். அடுத்தது வியாழக்கிழமை வெப்பநிலை 6 டிகிரி சென்டிகிரேட். அதுக்கு அடுத்து வெள்ளிக்கிழமை வெப்பநிலை 9 டிகிரி சென்டிகிரேட். சரியா? கணக்கில் கேட்டிருந்ததெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவாப்பா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.